நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கோதுமை மாவில் துணுக்கு செய்ய போகிறோம். துணுக்குனா சின்ன சின்ன போண்டா மாதிரி. அது வந்து 10 கரண்டி சின்ன ஸ்பூன் வந்து 10 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, அப்படி இல்லை அப்படின்னா இட்லி மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாமே மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் ஊற்றணும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? மிக்ஸ் பண்ணியாச்சு. இல்லை இப்போ என்னென்ன இருக்குது? கோதுமை மாவு, வெங்காயம், இட்லி மாவு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி அப்படியும் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறீங்க? இல்லைன்னா நிறையா தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்கும்ல. இதில் வந்து சோடா உப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. சோடா உப்பு போடாமல் அரிசி மாவு, இட்லி மாவு மட்டும் கலந்து நம்ம செய்யலாம். அரிசி மாவு கலந்தோம்னா சோடா உப்பு கொஞ்சோண்டு போட வேண்டியது இருக்கும். அவ்வளோதான், இதுதான் பக்குவம். இதை அப்படியேவும் எண்ணெய் சட்டியை சூடு பண்ணி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் சுட்டுருச்சு. இப்போ இந்த துணுக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் எண்ணெய் கொதித்ததும், எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன துணுக்காக கிள்ளி போட்டோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும்.